திருச்சிற்றம்பலம். சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்து அருளி என்னை வழித்துண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தன் திருவடிகளை வணங்கி கொண்டு, இந்த இனிய காவியத்தை நமக்கு தந்தருள் செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு நாம் தொடர்ந்து இதில் பயணிக்கலாம். சென்ற வாரம் திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாற்றை பற்றி நாம் தொடங்கினோம். தொண்டை நாட்டினுடைய சிறப்பை, தொண்டை நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் என்ற நகரத்திலே பிறந்தவர் திருக்குறிப்பு தொண்டர். வண்ணார் என்று சொல்லக்கூடிய ஏகாலியர் என்று சொல்லக்கூடிய வம்சத்திலே பிறந்தவர். துணி துவைக்கும் தொழிலை கொண்டவர். இவருடைய காலம் சம்பந்தர், அப்பர் இவர்களுக்கு பிற்பட்டு சுந்தரர் பெருமானுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்தவர். அப்பர் சம்பந்தருக்கு பின்னாலும் சுந்தரருக்கு முன்பாகவும் உள்ள காலத்திலே தோன்றியவர். இவர் செய்த தொண்டு என்பது அடியார்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் குறிப்பு அறிந்து கொடுக்கக்கூடியவராக இருந்ததினாலே இவருக்கு குறிப்பு தொண்டர் என்பது பெயர். வழக்கம் போல நமக்கு ஏற்கனவே தெரியும், பல அடியார்களுடைய இயற்பெயர் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. அடியார்களுடைய பெயர்களும் தெரியல, அடியார்களுடைய அவர்களோடு இணையாக சிறப்பாக இருந்த அவருடைய மனைவிமார்களும் பெயர்களும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையில் இவருடைய இயற்பெயர் என்ன என்பதும் தெரியவில்லை. சேக்கிழார் பெருமான் எங்கேயும் குறிப்பிடலை. ஆனால் இவர் அடியார்களுடைய குறிப்பு அறிந்து அவர்களுக்கு வேண்டுவன செய்து கொடுப்பவர் என்பதனால குறிப்பு தொண்டர் என்பது திரு என்ற மரியாதை கருதி சேர்க்கப்பட்டு திரு குறிப்பு தொண்டர் என்று இவருடைய பெயர் அழைக்கப்படுகிறது. அந்த வகையையும் இதையே பெருமான் சேக்கிழார் பெருமான் இவருடைய சரிதத்தில் பின்னொரு பாடலில் இந்த காரணத்தையும் இப்படித்தான் சொல்லுவார். அவர் குறிப்பு செய்வார் என்று. இவரை பற்றி திருத்தொண்ட தொகையில் முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒற்றை வரியிலே சொல்லிவிடுகிறார். திருக்குறிப்பு தொண்டர் தம் அடியார்க்கும் அடியே என்று ஒரே வரியில சொல்லுகிறார். வேற எந்த குறிப்பும் இல்லை. இந்த குறிப்பிலிருந்து நமக்கு தெரிந்தது திருக்குறிப்பு தொண்டர் என்ற அவருடைய பெயர் மட்டும்தான் நமக்கு அதில் தெரிகிறது. வேற ஒன்றும் அதில் செய்திகள் ஒன்றும் தெரியல. பின்னாடி இதை விரித்து எழுதிய நம்பியாண்டார் நம்பி தன்னுடைய திருத்தொண்டர் திருவந்தாதியில் மண்டும் புணர்ச்சடையான் தமர் தூ செற்றி வாட்டும் வகை விண்டு மழைமுகில் வீடாது ஒழியின் யான் வீவேன் என்னா மீண்டும் படர் பாறை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குலம் கச்சி ஏகாலியர் தங்கள் தொல்குலமே என்று இவருடைய பெயர், குலம், ஊர், தொழில், தொண்டு, பண்பு ஆகியவற்றை இந்த ஒரு பாடலிலே பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் தெரிவிக்கிறார். இது இரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் பெருமான் எழுதுகின்ற பெரிய புராணத்தில் இதை விரிவாக அவர் 18 பாடல்களிலே இந்த நாயனாருடைய வரலாற்றை அவர் சொல்லுகிறார். இதில் இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் தான் சேக்கிழார் தன்னுடைய கவிதை திறன் முழுவதையும் இங்கே நிரப்பி இருக்கிறார். சேக்கிழார் பெருமான் பிறந்ததும் தொண்டை நாடு குன்றத்தூரிலே பிறந்தவர். ஆகையினால நாட்டுப்பற்று அவருக்கு மிக அதிகம். அந்த வகையில் தொண்டை நாட்டை பற்றிய சிறப்புகளை இந்த புராணம் 128 பாடல்களிலே பாடப்பட்டுள்ளது. அதில் 110 பாடல்கள் தொண்டை நாடு, அதன் தலைநகராகிய காஞ்சிபுரம், அந்த நாட்டினுடைய சிறப்பு, வளம், பெருமை, புகழ், அங்கே இருந்த மனிதர்கள், அங்கே நடந்த சம்பவங்கள், அங்கே இருக்கும் கோயில்கள்,
இவை பற்றியெல்லாம் 110 பாடல்களே பாடுகிறார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தை வெறும் 18 பாடல்களிலே அவர் பாடுகிறார். அந்த வகையில் நாம் போன வாரமே சொன்னபடி நாட்டை பற்றி ஐந்து பாடல்கள் தொண்டை நாட்டை பற்றியும் 43 பாடல்கள் அந்த நாட்டினுடைய இயல்பு, அதனுடைய வளம், அதனுடைய நானில சிறப்புகள் பற்றியும், 63 பாட்டுகள் காஞ்சி மாநகரத்துடைய சிறப்பு, அதனுடைய தன்மைகள் பற்றியும், 18 பாடல்கள் நாயனாருடைய சரிதமுமாக இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில நாம் முதலாவதாக முதல் 5 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய சிறப்பாக சொல்லுகிறார். பெரிய புராணம் புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா பார்த்துங்க, திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு அது எடுத்து பாருங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனால் தனி ஆயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. முதல் பாட்டு தொண்டை நன்னாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, ஏயுமாறு பல உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாய் ஆனால், முதல்ல அம்பிகையை பற்றி சொல்லுகிறார். அம்பிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை. ஏயுமாறு அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் அவரவர்களுடைய வினைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நன்மை தீமைகளை கொடுத்து அருள் செய்பவள் அப்படின்னு பொருள். அந்த ஏயுமாறு அப்படின்னா நமக்கு தெரியும், சித்தாந்தத்தில் நம்முடைய நன்மை தீமை, நமக்கு புகழ் இகழ் எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய வினை தான். பல பிறவிகளில் நாம் செய்திருக்கக்கூடிய வினைகளில் சிலவற்றை இந்த பிறவியில நமக்கு உடம்பு கொடுக்கின்ற போது இறைவன் அந்த வினைகளையும் நாம் அனுபவிக்கிறதுக்குன்னு சேர்த்து கொடுக்குறான். சித்தாந்தத்தில் சொல்லுகின்ற பொழுது வித்யா தத்துவம் என்று ஒரு தத்துவம் சொல்லுவார். இந்த வித்யா தத்துவம் என்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை என்று 7 தத்துவங்கள் அதில் சொல்லப்படும். அதில் இந்த காலம் என்பது எந்த காலம், சென்ற காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் சொல்றோம். அதில் எந்த காலத்தில் நமக்கு ஒரு செயல் நடைபெற வேண்டுமோ, நாம் ஒரு செயலை செய்ய வேண்டுமோ, அந்த காலத்தில் தான் அது நடைபெறும். அது கால நியதி, அதான் கால தத்துவம். நம்ம இதெல்லாம் பேஸ்ட் ஆன் நம்முடைய வினைகளை பொறுத்து, பல பிறவிகளில் நாம் செய்திருக்கக்கூடிய வினைகளை பொறுத்து இந்த பிறவியில நாம் அனுபவிக்க வேண்டியவைகள் இந்த காலத்தில் இதை அனுபவிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த காலத்தில் தான் நடக்கும். அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க, ஆகும் காலத்தில் ஆகும், அதுவன்றி போகும் காலத்தில் எல்லாம் போகும்னு ஒரு பழைய பாடல் இருக்கு. அதுக்கு அடுத்தது நியதி என்கின்ற தத்துவம். நியதி என்ற தத்துவம்னா இந்த இன்பத்தையோ துன்பத்தையோ இவ்வாறு இந்த நாளில் இந்த இடத்தில் இவ்வாறு அனுபவிக்க வேணும் அப்படின்னு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப சார் கொடுக்குதுன்னா, கருவிலே உற்பத்தி ஆகும் பொழுதே உண்டாகும். சித்தாந்தம் சொல்லுகின்ற கருத்து, ஒரு தாயின் வயிற்றிலே நாம் ஒரு குழந்தையாக, ஷேப்பே இல்லாமல் ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஒரு பிண்டமாக நம்ம ஒரு இதாக உருவாகின்ற பொழுதே நாம் குழந்தையாக பிறந்து வளர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, பதவி என்ன, பெருமை என்ன என்பது எல்லாமே அப்பொழுதே நமக்கு நிச்சயிக்கப்படுது. அது எப்போ, எந்த காலத்தில்? 18 வயசுல இவனுக்கு இது நடக்கணும் அப்படின்னா அந்த 18 வயசுக்கு தான் அது நடக்கும். 25 வயசுக்கு தான் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னா 25 வயசுக்கு தான் கல்யாணம் ஆகும். நம்ம என்ன வெளிந்து 20 வயதுல மெனக்கட்டாலும் நடக்காது. அப்போ அந்த தத்துவத்துக்கு நியதி தத்துவம்னு பேர். இந்த நேரத்தில் இப்படித்தான் அது நடக்கும் அப்படிங்கிறது. இந்த நியதி தத்துவத்தின்படி உயிர்களுக்கு அவர்களுக்கான அந்த வினையை கூட்டுபவள் தான் அம்பிகை. அவள் கருணை மிக்கவள். அதுதான் இங்க ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனால். நம்ம சொல்றோம் தாயின்னு சொல்றோம், நம்ம பெற்ற தாயே தாயின்னு சொல்றோம். அப்போ அவர் எல்லா உலகங்களையும்
எல்லா உயிர்களையும் காப்பவர். அதனால் அவள் பெருந்தாயவர். அவள் தனி ஆயின தலைவரை தழுவ. இங்கே தனி அப்படின்னு சொன்னால் ஒப்பற்ற அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள், அவர் தனியே இருப்பவர். இந்த இந்த செய்தி என்ன சொல்கிறார்னாக்கா, காஞ்சிபுரத்தில் அம்மை தவம் செய்தார். நமக்கு அந்த வரலாறு தெரியும். பின்னாடி அவர் ரொம்ப விரிவாக சொல்ல போகிறார். நம்ம அந்த இடம் வரும்போது நம்மளும் அந்த பாடல்கள் வழியாக விரிவாக சொல்லலாம். அம்பிகை சிவபெருமானிடத்திலே உன்னை பூசிக்க வேண்டும் என்கிறாள். அவர் காஞ்சிபுரத்திலே சென்று என்னை பூசித்து வருவாய் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அம்பிகை கம்பமா நதிக்கரையில ஒரு சிவலிங்கம் அமைத்து அதை வழிபாடுகளை செய்கிறாள். அப்போ இந்த அம்பாள் அவரை விட்டு வந்தோடனே இப்போ அவர் எப்படி இருக்காரு? தனியா இருக்காராம். அதனால தனி ஆயின அப்படின்னு எடுத்துக்கலாம். தனின்னு சொன்னாக்க மற்றவர்கள் தனிப்பொருளாக இருப்பவன், ஒப்பற்ற பொருளாக இருக்கக்கூடியவன். அது மாதிரி தனி ஆயின தலைவரை தழுவ அம்பிகை பூசை செய்தார். ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய. அவர் தவம் செய்தார். காஞ்சி மாநகரத்தில் தவம் செய்தார். தூய மாதவம் செய்தது தொண்டை நாடு. அந்த காஞ்சிபுரம் இருக்கிறது தொண்டை நாடு. அதனால தொண்டை நாட்டினுடைய சிறப்பு இது என்று முதலாவது பாடல். 5 பாடல்ல தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அதில் முதலாவது பாடல். அடுத்த பாடல்ல நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை மேவிய தலைமைசால் பெருங்குடி தழைப்ப வன்மை ஓங்கையில் வளம்பதி பயின்றது வரம்பின் தொன்மை மேன்மையில் நிகழ் பெரும் தொண்டை நன்னாடு. இதுல நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை மேவிய என்பது, நடுநிலை ஒழுக்கத்து அப்படிங்கன்னா என்ன பொருள் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலும் நடுநிலையாக நிற்றல். ஒருத்தர் பக்கம் சாயிறது இல்லை. அதாவது நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நமக்கு வேண்டப்படாதவங்க, நமக்கு எதிராளி அப்படின்னு நினைக்காம நமர் தமர் என்று ஒருத்தரை பற்றி அவர்கள் நமக்கு சொந்தக்காரங்க, அவங்க நமக்கு ரொம்ப டேரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எதுவும் நினைக்காமல் நன்று தீது என எண்ணாமல், இப்படி செஞ்சா இது நல்லது, நமக்கு ஃபேவரபிளா இருக்கும், இப்படி செஞ்சா எதிராளிக்கு நம்ம துன்பப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்காம அறநெறியிலே எது தர்மமோ எது நியாயமோ எது செய்யத்தக்கதோ அந்த நிலையிலே நின்று ஒழுகக்கூடியவர்கள், அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களுக்கு நடுநிலை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுகிறார் இங்கே சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட நடுநிலையில இருக்கக்கூடிய பெரியோர்கள் வாழுகின்ற தலைமைசால் பெருங்குடி தடைப்ப, அப்படி அந்த மாதிரி பெரியோர்கள் வன்மை ஓங்கையில் வளம்பதி பயின்றது வரம்பின் தொன்மை மேன்மையில் நிகழ்பெரும் தொண்டை நன்னார். மிகுந்த பெருமை கொண்டது, பழகாலமாக இருக்கக்கூடியது அந்த தொண்டை நன்னாடு. நல்திறம்புரி பழையனோர் சிறு தொண்டர் நவை உற்றபோது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு. இது ஒரு தொண்டை நாட்டினுடைய சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது இந்த வரலாறு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பழையனூர் நீலி என்று இந்த சரிதத்தை சொல்லுவார்கள். அதை இங்கு சொல்லுகிறார். அந்த சரிதத்தின் அந்த சம்பவம் நடந்ததுனால தொண்டை நாட்டிற்கே பெருமை என்று இந்த செய்தியை சொல்லுகிறார். நல்திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர் என்று இங்கே சொல்வது, அந்த பழையனூர் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே கிராமத்திலே வாழ்கின்ற வேளாளர் பெருமக்கள் ஒரு 70 பேர். இந்த வரலாறு என்ன அப்படிங்கும்போது, காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த திருவாலங்காட்டுக்கு அருகே ஒரு வியாபாரி, ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். மனைவி குழந்தைகளோடு அவன் வசித்து வந்தான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் மற்ற பெண்களுடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அதனால அவன் பிறர் மனை நோக்குதலாகி அந்த பரத்தை ஒழுக்கத்தில் அவன் இருந்தான். இது அவன் மனைவிக்கு பிடிக்கல. பல நாள் அவனை கண்டித்தான். ஆனாலும் அவன் கேட்கல. அவளோட மற்ற பெண்களிடத்திலும் சென்று வந்தான். இது ஒரு நாள் மிகப்பெரிய இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவன் மனைவியை கொன்று விட்டான்.
ஏதோ அடிதடி சண்டையில் மனைவியை கொன்னுட்டான். அந்த இறந்து போன மனைவி ஒரு பேய் உருவமானால், பேயா மாறி இவனை கொல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணான். தன்னை கொன்னுட்ட கணவனை தானும் கொன்று விட வேண்டும் என்று நீலி என்கின்ற பேயாக அவள் மாறி போனாள். அதனால் இவன் எங்கே போனாலும் அவனை துரத்தி அவனை கொல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் அவள் செய்தாள். இவன் இந்த மாதிரி தன்னுடைய மனைவி பேயாக மாறி தன்னை கொல்ல வருகிறாள்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சான், யாரோ ஒரு சாமியார்கிட்ட போய் ஒரு தாயத்து மாதிரி ஒரு சின்ன கத்தி ஒன்றா அவருக்கு கொடுத்தார். இந்த கத்தி உன் கையில் இருக்கிறவளையே அவள் உனக்கிட்டக்க வரமாட்டா, வந்தான்னா இந்த கத்தியினால் அவளை நீ இது பண்ணிடுன்னு அந்த சாமியார் அவருக்கு ஒரு கத்தி ஒன்று கொடுக்குறாரு. அதனால் அந்த கத்தி அவன் தன்னுடைய இடுப்பிலையே வச்சுக்கிட்டு எங்கேயும் பயணம் பண்ணான். அந்த கத்தி இருக்கிறதுனால அவனை நெருங்க முடியாமல் அந்த பழையனூர் அந்த பேய் சுற்றி வந்தது. ஒரு நாள் அவன் வாணிகத்திற்காக அந்த பழையனூருங்கிற அந்த நகருக்கு இது பண்ணும்பொழுது அந்த பெண்ணும் ஒரு குழந்தை ஒன்று தன் இடுப்பில் கையில் வச்சுக்கிட்டு உள்ள வந்தது இவனோட. அங்கே இந்த வேளாளர்கள் 70 பேர் ஒரு வழக்கா இந்த நீதிமன்றம் மாதிரி ஒரு நம்ம இன்றைக்கு சொல்லணும்னாக்கா ஒரு சத்திரம் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த வணிகன் போகிறான். அங்கே 70 வேளாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பொண்ணும் இந்த பேயும் ஒரு குழந்தை மாதிரி ஒரு கள்ளி செடியை குழந்தையாக்கி தான் இடுப்பில் வச்சுக்கிட்டு பின்னாடி போகிறா. அவங்க யார் என்னென்ன விசாரிக்க இது பண்ணும்போது, இவன் என் புருஷன் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு வந்துட்டான், என் பிள்ளையும் என்னையும் விட்டுட்டு வந்துட்டான், என்னை ஏமாற்றிட்டு வந்துட்டான்னு இந்த பேயானவர் அந்த அவருடைய உருவத்தில் இருக்கிறவ சொல்கிறா. அப்போ அந்த வேளாளர்கள் கணவன்கிட்ட அந்த வணிகன்ட்ட நீ அவளோட கூட போ, நீ புருஷன் தானே போ என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இவ என் மனைவி இல்லை, இவ பேய் உருமாறி வந்திருக்கா, இந்த பிள்ளையும் என் பிள்ளை இல்லை, இவ என்னை கொல்றதுக்காக இவ பேய் மாதிரி நாடகம் ஆடுறா என்று சொல்லுகிறான். ஆனால் அவள் கீழே இந்த பிள்ளைய இறக்கி விட்டு பாருங்கள், இந்த பிள்ளைய இது பண்ணுறது பாருங்கள், அவங்க அப்பனை தெரியாதான்னு சொல்ல இந்த குழந்தை இறங்கி போய் அப்பான்னு அவன் அந்த வணிகனுடைய கால்களை போய் கட்டிக்குது. அதனால அந்த வேளாளர்கள் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது தப்புயா, அந்த அம்மா கரெக்டாக தான் சொல்லுது, இந்த பிள்ளைய உன்னை பார்த்து தானே அப்பான்னு கூப்பிடுது, அதனால நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணோட போ அப்படின்னு சொல்லி இரவு 2 பேரும் இங்கே உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி சமாதானமாகி காலம்பரை புறட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ அந்த வணிகன் சொல்கிறான், இல்லை நம்ம நம்ப முடியாது அப்படிங்கும்போது, இல்லை அப்படி எதுவும் ஆச்சுன்னா நாங்கள் அதுக்கு கேரண்டி அப்படின்னு அவங்க சொல்லுகிறாரு. அவன் என்ன செய்கிறான், அந்த பேய் இவன் கையில் இந்த கத்தி வச்சுருந்தா அவனை நெருங்க முடியாதுங்கிறதுனால இவர் என்னை கொன்னாலும் கொண்டு வர இந்த கையில் கத்தி வச்சுருக்காரு, நீங்கள் இந்த கத்தியும் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அது மாதிரி அவன் வணிகன் கையில் இருக்கிற அந்த கத்தியையும் அவங்க வாங்கிக்கிட்டு எதுவும் தப்பு நடக்காது, நீங்கள் கணவனும் மனைவியும் இரவு பேசி சமாதானம் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் திருப்பி வணிகன் இல்லை இவன் என்னை கொன்னுடுவா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்படி விஷயம் ஏற்பட்டால் எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் இது பண்ணுவோம், எங்களுடைய வாக்கை காப்பாற்றுவோம், நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை தங்க வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இரவு அந்த நீலி பேய் அந்த கணவனை கொன்று விடுகிறாள். காலையில் திருப்பி வேளாளர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சத்திரத்தில் அந்த வணிகன் பிணமாக கிடக்கிறான். அதனால் இப்போ அவங்களுக்கு சொன்ன வார்த்தையை இப்போ காப்பாற்றணுங்கிற நெருக்கடி வருது. ஏன்னா அந்த வணிகன் அப்படி உனக்கு நீ உயிர் திறந்தால் நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து அதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த வாக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்த செய்தியை சொல்கிறார். நல்திறம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை நவைனா குற்றம்னு அர்த்தம், பழி. அந்த சிறு தொண்டர்களாகிய வேளாளர்கள் 70 பேருக்கும் பழி உற்றபோது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும் தூக்கி. இப்போ அந்த வணிகர்கள் என்ன செய்தார்களாம், 70 பேரும் நம்முடைய உயிர் பெருசா அல்லது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது பெருசா அப்படின்னு யோசனை பண்ணாங்களாம், சிந்திச்சாங்களாம். அதுதான் தம் உயிரையும் சொற்ற மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க. நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது தான் முக்கியம், நம்மளுடைய உயிர் முக்கியம் இல்லை, நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றினான். அவன் செத்து போனான்னா எங்கள் உயிரை உனக்கு கொடுப்போம்னு சொல்லி சொன்ன வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லி சொல்லை காக்க பெற்ற மேன்மையில் திகழ்ந்தது இத்தொண்டை நாடு. அவர்கள் 70 பேரும் நெருப்பை வளர்த்து அந்த நெருப்பிலே தீக்குழியிலே இறங்கி தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார்கள்.
தாங்கள் சொன்னபடி அவனுடைய வணிகனுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போனதுனால தங்களுடைய உயிரையும் அவர்கள் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட வேளாளர்கள் வாழ்கின்ற நாடு அந்த தொண்டை நாடு என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அடுத்ததாக, ஆனையாம் நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேன் உளவு சீர் சேரனார் திருமலை நாட்டு வால் நிலாவு பூன் வயவர்கள் மைத்துன கேள்மை பேன நீடிய முறையது பெருந்தொண்டை நாடு. தொண்டை நாட்டினுடைய மற்றொரு சிறப்பு சொல்கிறார். ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேன் உலாவு சீர் சேரனார் திருமலை நாட்டு. இந்த வரலாறு நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லக்கூடிய கழறிற்றது அறிவார் என்கின்ற நாயனார் திரு அஞ்சை களத்திலே அரசராக முடிசூட்டுக் கொள்கிறார். அப்படி முடிசூட்டிய பிறகு தனது பட்டத்து யானையின் மீது ஏறி நகர்வலம் சுற்றி வருகிறார். ஒரு தெருவழியாக வருகின்ற போது அவருக்கு எதிர்ப்புறத்திலே ஒரு வண்ணான் துணிகளை துவைப்பதற்காக உவர் மண்ணை தன் தலையிலே ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து வருகிறான். அந்த உவர் மண்ணில் இருக்கக்கூடிய நீரினாலே உவர் மண் கரைந்து அவனுடைய உடம்புல நெற்றி தோல் மார்புகள் பகுதிகளில் அந்த மண் படிந்து வெள்ளையாக திருநீர் பூசியது போல அந்த மண் இருக்கிறது. இதை யானையின் மேல் அமர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார் கண்டு உடலெல்லாம் திருநீர் பூசிய ஒரு சிவனடியார் வருகிறார் என்று யானையிலிருந்து கீழே இறங்கி வேகமாக சென்று அந்த வண்ணானுடைய திருவடிகளே கீழே விழுந்து வணங்கினார். ராஜா பட்டத்து யானையில நகர்வலம் வந்து கொண்டிருக்கிற ராஜா வந்து டப்புன்னு தான் காலில் விழுந்தா என்ன அவருக்கு அவன் பதறி போனான். பதறி போய் அவன் ராஜா நான் வந்து அடி வண்ணான் அப்படின்னு சொல்கிறான். நான் வண்ணான், உங்களுடைய வண்ணான் ஐயா, நான் வந்து சிவனடியார் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொன்னாராம், சேரமான் பெருமாள் நாயனார், அடியேன் அடிச்சேரன். ஆமாம், நீங்கள் வண்ணா, நான் சேரன். திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏவும். பின்னாடி கழறிட்டு அறிவார் புராணம் படிக்கும்போது நம்ம இதை பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ சேரமான் பெருமான் நாயனார் அவன் சொன்னான், ஐயா நான் வண்ணான், உங்களுக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு வண்ணான் அப்படின்னான். ஆனால் இவர் சொன்னாரான், நான் சேரன், கவலைப்படாதீங்க, தைரியமாக போங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய திருமேனியில் அந்த மண் படைந்து இருக்கக்கூடிய அந்த வெண்மையை பார்க்கும்போது திருநீர் பூசி இருப்பது போல இருக்கிறது. எனக்கு திருநீற்றினுடைய அந்த இதை நினைவுபடுத்தினீர். திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். உடலெங்கும் திருமேனி பூசி இருக்கக்கூடிய திருநீரை பூசி இருக்கக்கூடிய அடியார்களை நினைவுபடுத்தினீர், அதனால பயப்படாம போங்க அப்படின்னு சொன்னானா. அப்படிப்பட்ட சேர மன்னர் ஆண்ட திருமலை நாட்டு வால் நிலவு பூன் வயவர்கள் மைத்துனக்கேண்மை. இந்த வயவர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுகின்ற வீரர்கள், எப்போதும் வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மைத்துனக்கேண்மை பேண நீடிய முறையது பெருந்தொண்டை நாடு. அந்த சேர நாட்டு வீரர்கள் இந்த தொண்டை நாட்டில் இருப்பவர்களை மைத்துனராக, மாமன் மச்சான் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுமுறை, மைத்துனராக உறவுமுறையை கொண்டாடுகிறார்களாம். இதை பற்றி இது என்ன சம்பந்தம்? சேர நாடு எங்கே இருக்குது, தொண்டை நாடு எங்கே இருக்குது, இங்கே இருக்கிறவங்க அங்கே எப்படி மைத்துனர் உறவு முறை கொள்ளுவார்கள் அப்படிங்கு வருகின்ற பொழுது தொண்டை மண்டல சதகம் என்கின்ற ஒரு நூலில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அதை இந்த தொண்டை மண்டல சதகம் என்பது பின்னாடி வந்தது, சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துக்கு பின்னாடி வந்த நூல். அது சேக்கிழார் பெருமான் காலத்தில் அந்த செய்தியை சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, ஒரு சமயம் சேர நாட்டில் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பல பக்கத்தில் அப்படியே பிரிஞ்சு அவங்கவுங்க இப்படி போயிட்டாங்க, 4 பக்கமும் சிதறி போனார்கள். அதில் ஒரு பெண் எப்படியோ தப்பி தடுமாறி தொண்டை நாட்டில் ஒரு வேளாளர் வீட்டில் வந்து அடைக்கலமாக போகிறார். சேர நாட்டு பெண் தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வேளாளர்கள் குடும்பத்தில் வந்து
அவள் அடைக்கலமாக போகிறாள். அந்த வீட்டினர்கள் அவளை தங்களுடைய பெண் போலவே அவளை பாதுகாத்து அவளை உடன் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலகமெல்லாம் முடிஞ்சு சேர நாட்டில் அமைதி திரும்பின பிறகு இந்த பெண்ணுடைய உறவினர்கள் சேர நாட்டிலிருந்து இவளை தேடிக்கொண்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து தொண்டை நாட்டுக்கு வந்து அந்த வேளாளர்களை பார்த்து இங்கே எங்களுடைய பெண்ணு இந்த மாதிரி நாங்கள் கூட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது அந்த வேளாளர்கள் வந்து நாங்கள் அவளை நாங்கள் பெற்ற மகள் மாதிரி நாங்கள் வளர்த்துட்டோம், அதனால் நாங்கள் வந்து அவளை எங்களை பெண் போல வளர்த்திருப்பதனால அவளுக்கு முறையாக திருமணம் செய்து வைத்து நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அங்கேயே ஒரு திருமணம் செய்து வைத்து சீர்வரிசைகளுடன் அந்த பெண்ணை சேர நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்களாம், சேர நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்களாம். அந்த நிலையில் அதனால் சேர நாட்டினர் தொண்டை நாட்டினருடன் அந்த திருமண உறவு கொண்ட முறையில் மாமன் மைத்துனன் என்ற உறவை கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதை தான் இங்கே வந்து வாழ்நிலவு பூன் பயவர்கள் மைத்துன கேண்மைன்னா உறவு, மைத்துனர் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை கொண்டாடக்கூடியது. தொண்டை மண்டல சதகத்தில் சொல்லும் பொழுது பின்னாடி கொத்தலர் கோதை வியன் சேர மண்டல கொம்பை தம்பால் வைத்திருந்து ஆங்கவல் கேளிர் நேடி வரும் அவர்க்கே உய்த்திடுவார்க்கும் வரிசையும் மாற்றி உடனும் சென்று மைத்துன கேள்மை படைத்தது அன்றோ தொண்டை மண்டலத்தை என்று அது தொண்டை மண்டல சதகம் என்ற நூலில் அதை இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பெருமையுடைய சேர நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் மாமன் மைத்துனன் உறவு முறை உள்ளது என்று ஒரு செய்தி சொல்லுகிறார். அடுத்ததாக கரை விளங்கிய கண்டர்வால் காதல் செய் முறைமை நிறை புரிந்திட நேரிலை அறம் புரிந்ததனால் பிறை உறிஞ்சு எயில் பதிபையில் பெருந்தொண்டை நாட்டு முறைமையாம் என உலகினில் மிகு மொழி உடைத்தால். இது ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது. பெருமான் கரை விளங்கிய கண்டர் நமக்கு தெரியும், சிவபெருமான் விஷத்தை அருந்தியதினால தன்னுடைய கண்டத்திலே கருமையை உடையவர். அவருக்கு வந்து அம்பிகை பூசை செய்து சிவபெருமானிடத்திலே ஒரு வரம் பெற்றார். காஞ்சி மாநகரத்தில் தான் ஒரு வரம் பெற்றால். என்ன வரம்னா 32 அறங்களையும் பேணி காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பெருமான் 2 நாழி நெல் கொடுத்தாராம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகம்பநாதர் 2 நாழிகை நெல்லை கொடுத்து இதை கொண்டு 32 அறங்களையும் வளர்த்து அருள் செய்க என்று அம்பிகைக்கு கொடுத்தாராம். அதைத்தான் சொல்லுகிறார், நிறை புரிந்திட நேரிலை அறம் புரிந்ததனால் பிறை உறிஞ்சு எயில் பதிவையில் பெரும் தொண்டை நாட்டு முறைமையாம். அந்த சிவநெறியிலே வாழுகின்ற நாடு தொண்டை நாடு என்கின்ற ஒரு சிறப்பை இங்கே சொல்லுகிறார். இப்படி தொண்டை நாட்டினுடைய சிறப்பை 5 பதிகங்களில் சொல்லுகிறார். அதன் பிறகு அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது என்று சொல்கின்ற பொழுது தொண்டை நாட்டிலே 4 வகையான நிலங்களும் உண்டு. நம்ம பொதுவாக நம்முடைய தமிழில் படிச்சிருக்கோம். தமிழ் நிலத்தை வந்து 5 வகையாக நிலங்களை பிரிப்பார்கள். 5 வகையான நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக நிலத்தை பகுத்திருக்கிறார்கள். தொல்காப்பியம் என்ற சாத்திர இலக்கண நூல், அதுக்கப்புறம் மற்ற பல இலக்கண நூல்களில் அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் உள்ள உரிப்பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, தெய்வம் என்ன, அங்கு வாழும் மக்கள் யார், அவர்கள் செய்யும் தொழில் என்ன என்றெல்லாம் விரிவாக இருக்கு. இந்த தொண்டை நாட்டிலே இந்த 4 வகையான நிலங்களும் இருக்கிறது என்று அவர் இங்கே காட்டுகிறார். தாவில் செம்மணி அருவியாறு இழிவன சாரல். சாரல்னா குறிஞ்சி நிலம், சாரல்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ மலை பகுதிகள் நிறைந்தது. மலையிலிருந்து அருவி தோன்றி அந்த அருவி கீழே ஆறாக பாயக்கூடியது. அது குறிஞ்சி நிலத்தினுடைய சிறப்பு. அதுதான் இங்கே காண்கிறார். தாவில் செம்மணி அருவி ஆறு இழிவன. அந்த அருவியில வந்து மலைகளிலே தோன்றுகின்ற மணிகள் எல்லாம் கலந்து அது அந்த அருவியிலே விழுந்து கீழே ஆற்றிலே புரண்டு ஓடுகின்றது. பூவில் வண்டினம் புது நரவு அருந்துவ புறவம். புறவம் என்று சொன்னால் முல்லை நிலம். முல்லை நிலத்தில் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறது நம்ம பழைய தமிழில் சொல்லுவாங்க. அதில் என்ன செய்கிறார்கள்,
பூவில் வண்டின போது ஆங்காங்கே அந்த காடுங்கிறதுனால நிறைய செடி கொடிகள் இருக்கின்றன, அவைகளிலே பூக்கள் பூத்திருக்கின்றன. அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மதுவினை அருந்துவதற்கு வண்டுகள் சுற்றி சுற்றி வருகின்றன. அதைத்தான் சொல்கிறார்கள், பூவில் வண்டினம் புது நரவு. நரவுன்னா தேன், பூவில் இருக்கக்கூடிய தேனுக்கு நரவுன்னு பேரு. அதை அருந்துவதற்காக வண்டுகள் சுழல்கின்றன. வாவி நீள் கயல் வரம்பு இர உதைப்பன மருதம். மருதம் என்பது வயலும் வயல் சூழ்ந்த இடமும். அந்த மருதம் எல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா, வயலில் இருக்கக்கூடிய தண்ணி கட்டி இருக்காங்க. நமக்கு தெரியும், விவசாயத்துக்கு தண்ணீர் கட்டியிருப்பாங்க. அந்த வயலில் இருக்கக்கூடிய தண்ணியில் வாழை மீன்கள் துள்ளி குதித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் மேலே மோதுகின்றன. அதனால மேலே உச்சியில் இருக்கக்கூடிய தேங்காய்கள் கீழே விழுகின்றன. நம்ம முன்னாடி இதை இவருடைய வரலாற்றில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி உருத்திர பசுபதி நாயனார் வரலாற்றில் திருமங்கலம் என்ற ஊரில் அந்த வளமை எப்படிங்கும்போது இந்த செய்தியை அங்கேயும் சேக்கிழார் சொல்கிறார். அந்த மாதிரி சிறப்புடைய மருத நிலம் உள்ளது. நீவி நித்திலம் பரத்தையர் உணக்குவ நெய்தல். அது மாதிரி கடலிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பெற்று வாழக்கூடியவர்கள் அந்த நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். இப்படி 4 வகையான நிலங்களும் இருக்கக்கூடியது அந்த தொண்டை நன்னாடு. அதுக்கப்புறம் நிறையா பாட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம காலம் கருதி நம்ம அந்த பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிடுறோம். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு 5 பாட்டு 6 பாட்டு பாடுறார். இப்போ குறிஞ்சின்னு எடுத்தால் குறிஞ்சிக்கு ஒரு 6 பாட்டு, அதனுடைய சிறப்புகள் என்னென்னு சொல்கிறாரு. முல்லைக்கு 6 பாட்டு சொல்கிறாரு, மருதத்துக்கு 6 பாட்டு சொல்கிறார். நம்ம அவ்வளவு நம்ம பார்க்கலை, நம்ம கொஞ்சம் வேகமாக நம்ம சென்று விடலாம். இந்த வகையில் குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லும்போது ஒரு சிறப்பு, பேரு வேறு சூழ் எமையவர் அறம்பெயர் பிறந்து மாரியில் வேடரும் மாதரும் ஆகவே வணங்கும் 6 சூழ்சடை அண்ணலார் திரு இடைச்சுரமும் கூறு மேன்மைகள் மிக்கது அந்நாட்டு வன் குறிஞ்சி. நம்ம சொல்லுகின்ற திருவண்ணாமலையும் திரு இடைச்சுரம் என்ற மலை சார்ந்த பகுதிகள் அந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த மலைகள் இருப்பதனாலே சிறப்பு பெற்றது தொண்டை நன்னாடு என்கின்ற செய்தி சொல்லுகிறார். முல்லையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மங்கையர்க்கு வாழ்விழி என தோற்ற மான்குளங்கள் எங்கும் மற்றவர் இடைக்கு இடை மலர்கொடி எங்கும் அங்கன் முல்லையின் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன் மால் தொழும் சிவன் மகிழ் திருமுல்லை வாயில். இந்த முல்லை மரத்தினுடைய சிறப்பு சொல்கின்ற பொழுது, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்களுக்கு நம்ம இணை இல்லை, நம்ம கண் இணை இல்லை அப்படின்னு சொல்லி மான்கள் எல்லாம் ஓடுதான். இணை தோற்ற மான் குளங்கள். அந்த மானுடைய கண்ணை விட பெண்களுடைய கண்கள் அழகாக சிறப்பாக இருக்கிறதா. மற்ற அவர் இடைக்கு இடை மலர்கொடி எங்கும். அந்த முல்லை அதுங்கிறது காடு என்பதனால செடி கொடிகள் பொதுவாக முல்லை கொடி எங்கே இருக்கும். அந்த முல்லை கொடி என்ன நினைக்குதான், அந்த பெண்களுடைய இடையை விட தன்னுடைய கொடியினுடைய இது பெருசாக இருக்குது, பெண்கள் இடை மிகவும் சிறுகியதாக இருக்கிறது என்று சொல்லி அவைகள் எல்லாம் வெட்கப்படுகின்றனவா. அந்த முல்லைத்துறை தினத்தின் தெய்வமாகிய திருமால் திருமுல்லை வாயில் என்ற தலத்திலே சிவபெருமானை வணங்கி அருள் பெற்றான். அதை சொல்கிறார். அங்கன் முல்லையின் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும். முல்லைக்கு தெய்வம் திருமால், குறிஞ்சிக்கு தெய்வம் முருகன், மருதத்துக்கு தெய்வம் இந்திரன், நெய்தலுக்கு தெய்வம் வருணன். அந்த வகையில் முல்லைக்கு தெய்வமாகிய திருமால் செங்கன் மால் தொழும் சிவன் மகிழ் திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயில் என்ற தலத்தில் இன்னைக்கும் இருக்கு. இந்த தலம் வட திருமுல்லை வாயில்னு பேர். இப்போ ஏன்னா சீர்காழி பக்கத்தில் ஒரு திருமுல்லை வாயில் இருக்குது, அது தென் திருமுல்லை வாயில். சென்னைக்கு அருகிலே அம்பத்தூருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடியது இந்த வட திருமுல்லை வாயில். சுந்தரர் பெருமானுடைய அற்புதமான பதிகம் பெற்ற தலம் அது. அந்த திருமுல்லை வாயில் பற்றி சொல்கிறார். இது முல்லை நிலத்திலே அமைந்திருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற முல்லை நிலம் என்று. அதே மாதிரி ஒவ்வொரு செய்தியின் போது மருத நிலத்தை பற்றி ஒரு சிறப்பு சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு இயற்கை வனம் ஒன்று சொல்றாரு. பிள்ளை தைவர பெருகு பால் சொறி முளை தாய் போல் மல்லர் வேனிலின் மணல் திலர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இருமருங்கு கால்வழி மிகுந்து ஏறி பல்ல நீர் நெல் பருமடை உடையது பாலி.
பாலி அப்படின்னு சொல்றது பாலாறுன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு அந்த ஆறு எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாம் ஒரே மணலாத்தான் இருக்கு. அந்த பாலாறு சிறப்பு சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டதுன்னா, தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை தாய்மாருடைய மார்பகங்களை கையினாலே வருடும், பிடித்து கொள்ளும். அப்படி குழந்தையை பிடிக்கின்ற பொழுது பால் ஊறுமா ஒரு செய்தி சொல்லுகிறார். அதுதான் பிள்ளை தைவர பெருகு பால் சொரிய முளைத்தாய் போல். குழந்தை அந்த மாதிரி பால் குடிக்கின்ற பொழுது அந்த மார்பகங்களை தடவுகின்ற பொழுது வருகின்ற போது அதிகமாக பால் இன்னும் தாய்க்கு சுரக்கும். அந்த மாதிரி தண்ணி இல்லாத அந்த பாலாற்று மணலை மல்லர்னு சொன்னால் விவசாயிகள், உழவர்கள், மல்லர்கள் தண்ணி வேணும்னு தங்களுடைய கையினால் அப்படி தோன்றுனாங்களாம். தோன்றுனா தண்ணி ஊற்று நீர் பெருகி வருகிறது. அது எப்படி பெருகி வருதுன்னா, அவங்க அந்த ஊற்றுலேருந்து தங்களுடைய வயலுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டுவாங்களாம். வெட்டுனா அந்த ஊற்று தண்ணீர் பெருகி 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 அந்த வாய்க்காலை நிறைத்து அவங்க வயலில் பாய்ஞ்சு வயலில் இருக்கிற மழையும் உடைக்குமா. அப்போது ஊற்று நீர் அவ்வளவு தூரம் பெருகக்கூடிய பாலி என்பது பாலாறு என்ற ஒரு சிறப்பை இங்கே சொல்லுகிறார். அதற்கு பின்னாலே மருத நிலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அருவி தந்த செம்மணிகளும் புறவிலாய் மலரும் பருவி ஓடைகள் நிறைந்திழி பாலியின் கரையில் பாலாற்றினுடைய கரையில் மருவு கங்கை வாழ் சடையவர் மகிழ்ந்த மார்பேராம் பொறியில் கோயிலும் சூழ்ந்து அப்பூம்புனை மருதம். திருமார்பேறு என்ற தலம் அங்கே இருக்கிறது. திருமார்பேருங்கும்போது மருத நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம். அது நமக்கு நல்லா தெரியும். திருமால் பூசித்து பேறு பெற்ற தலம். திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தார் என்ற செய்தி நமக்கு தெரியும். சக்கரம் எங்கு கொடுத்தார்? திருவேழிமலையில திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தார். ஆனால் அந்த சக்கரத்தை தாங்க முடியலை, தூக்கி பிடிக்கிறதுக்கு திருமாலால் முடியலை. சக்கரம் வேணும்னு கேட்டார் திருமால். 1000 தாமரை மலர்களை கொண்டு பூசை செய்தார். ஒரு நாள் அதில் ஒரு பூவை சாமி மறைத்தார். பூஜை முடியும் போது ஒரு பூ குறைகின்ற பொழுது திருமால் சற்றும் யோசிக்காமல் தன் கண்ணை இடந்து அப்பி தன்னுடைய பூசையை நிறைவு செய்தார். 1000வது மலராக தன் கண்ணையே இடந்து திருமால் அப்பினார். பெருமான் மகிழ்ந்து அவருக்கு சக்கராயுதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சக்கராயுதத்தை தூக்குகின்ற, அதை சுழற்றுகின்ற வலிமை திருமாலுக்கு இல்லை. அதனால திருமால் அதை தாங்கும் வலிமை வேண்டி திருமார்பேறு என்று சொல்லக்கூடிய தலத்தில் மீண்டும் அங்கே தவம் செய்தார். சிவபெருமான் அவருக்கு இந்த சக்கரத்தை தூக்கி பிடிக்கின்ற தாங்குகின்ற சக்தியை அங்கே வழங்கினார். திருமார்பேறு என்ற அந்த தலத்தில் வழங்கினார். அது மருத நாட்டு சார்ந்த இது. அதை சொல்லுகிறார். திருமார்பேராம் பொருவில் கோயிலும் சூழ்ந்தது என்று மருத நிலத்தின் சிறப்பை சொல்லுகிறார். இப்படி அற்புதமான பல பாடல்கள் ஒவ்வொன்றை பற்றி சொல்கின்ற போது, தூய வெண்டுரை மாத பரதவர் தொடுப்பன வலைகள் சேய நீர்விழி பரத்தியர் தொடுப்பன செருந்தி ஆய பேர் அளத்து அளவர்கள் அளப்பன உப்பு சாயல் மெல்லிடை அளத்தியர் அளப்பன தரளம். ஒரு 4 பாடல்களில் ஒரு அழகான அந்த நயம் சொல்கிறார். கொடுப்பன தொடுப்பன முதல் 2 வரியும் தொடுப்பன, அடுத்த 2 வரியும் அளப்பன. அடுத்த பாடலில் பார்த்தீங்கன்னா கொடுப்பன, பின் 2 வரியும் குளிப்பன. அடுத்த பாடலில் அவிழ்ப்பன அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்கள். இது ஒரு சேக்கிழார் பெருமானுடைய அந்த கவிதை திறனுக்கு அற்புதமான இந்த பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார். இப்படி தொண்டை நன்னாட்டினுடைய சிறப்பை பலவாறாக சொல்லி காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பு சொல்கிறார். அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை சொன்னவர். தொண்டை நாட்டினுடைய தலைநகரமாகிய காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொல்கிறார். நாம் பல பாடல்களை கடந்துட்டேன், நமக்கு நேரமின்மை. அதனால் இவ்வளந்தரு பெருந்திரு நாட்டிடை என்றும் மெய் வளந்திரு சிறப்பினால் உலகலாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் மை விளங்கிய நிலையது காஞ்சி மாநகரம் என்று சிறப்பு சொல்கிறார். ஆன தொல் நகர் அம்பிகை தம் பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு
ஊனமில் அறம் அநேகமும் உலகுய்ய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவர் விளம்பில் என்று சிறப்பான காஞ்சி மாநகரம். அந்த காஞ்சி மாநகரம் உலகலாம் வியப்ப. இந்த உலகலாம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். பெரிய புராணம் தொடங்குகின்ற போது நடராஜ பெருமான் எடுத்து கொடுத்த வார்த்தை உலகலாம் என்பது. இந்த உலகலாம்ங்கிற வார்த்தையை சேக்கிழார் பெரிய புராணத்தில் பல இடங்களில் அங்காங்கே பயன்படுது. கடைசியில் முடிக்கும் போதும் உலகலாம்னு முடிப்பார். நடுவுலையும் அங்காங்கே சில இடங்கள்ல இந்த உலகலாம்ங்கிற வார்த்தையை வைக்கிறாரு. இந்த இடத்துல காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது உலகலாம் வியப்ப என்று, காஞ்சின்னு சொன்னாலே எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த காஞ்சி மாநகரத்தில் ஆன தொல் நகர் அம்பிகை தம் பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்து வழிபட்டு, இதுதான் நம்ம முதல் பாட்டிலையும் பார்த்தோம். சிவபெருமானை அம்பிகை தவம் செய்து வழிபட்டு அர்ச்சனை செய்து பூசித்து அறம் பெற்ற உலகுய்ய வைத்த பெருமை உடையது. அந்த சிறப்பை யாரால் சொல்ல முடியும்? என்னால் தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்பிகை பூசை செய்த திறத்தனையும் வழிபட்ட திறத்தனையும் சொல்லுகிறேன் என்று இங்கே முடிக்கிறார். அவர் என்ன சொன்னார்? அம்பிகையை எப்படி வழிபட்டால் அவள் பெற்ற சிறப்பு என்ன, 32 அறங்கள் என்ன என்ப செய்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நாம் இதை நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவே உலகலாம். திருச்சிற்றம்பலம்.